Good morning students. Welcome back to computer science class. நம்ம last classல how to import or wrapping C++ program from Python using G++ compilers அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு நம்ம C++ program, Python program ஏற்கனவே இருக்கிற C++ program அப்படியே யூஸ் பண்ணலாம். அதுக்கு நாம் பைத்தானுடைய கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலைன்னா பைத்தானுடைய ஃபோல்டருக்கே போய்க்கணும். செட் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் போனால் போதும். போயிட்டு பைத்தான் ஃபைல் நேம் .py இது ஃபுல் பாத் கொடுக்கணும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்கீங்களோ அதே ஃபோல்டரில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் பாத் கொடுக்க தேவையில்லை. அதையும் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருக்கோம். தேவைப்படுறீங்க இந்த பழைய வீடியோவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கணும். பைத்தான்கிற கீவேர்டு, பைத்தான் ஃபைல் .pyங்கிற எக்ஸ்டென்ஷன், அதே மாதிரி -i ஸ்பேஸ் -i தென் C++ ஃபைல் நேம் வித்தவுட் அந்த எக்ஸ்டென்ஷன் .cpp இல்லாமல் கொடுக்கணும். இதுக்கு ஃபுல் பாத்தே கொடுக்க வேண்டியது வரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபுல் பாத்து கொடுக்கணும். அல்லது இந்த ஃபைல்ஸ் எந்த ஃபோல்டர் இருக்கோ அதே ஃபோல்டரில் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்தீங்கன்னா ஃபுல் பாத்து கொடுக்க தேவையில்லை. சரி, இது பழைய வீடியோவை தேவைப்படுறீங்க பார்த்து அதையும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்படி கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன test.cpp அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம். அது எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஆர் நாட், ஏஜ் இன்புட் வாங்கி எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் ஆர் நாட் நம்மளுக்கு சொல்லிச்சு. சரி, இப்போ இந்த பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் பைத்தான் ஃபைல் நேம், இது இன்புட் மோடுங்கிறது -i அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணி காமிக்குது. தென் C++ ஃபைல் நேம் கொடுக்குறோன்னு சொன்னோம். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராம் தான், கோடிங் தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். இதே கோடிங் தான் எல்லா C++ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். கோடிங்கில் வேறு எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. ஸோ திஸ் கோடிங் எக்ஸிக்யூட்ஸ் ஆல் C++ ப்ரோக்ராம் வித்தவுட் எனி சேஞ்ச் ஆஃப் த C++ ஃபைல். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் இன்னொரு இன்டென்ஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சரி, இப்போ இங்கே 3 மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் C++ ப்ரோக்ராம்ஸை ரேப்பிங் பண்ணி G++ கம்பைலர் வழியாக பைத்தான்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 3 மாடுலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த 3 மாடுலை யூஸ் பண்ணி by using these 3 modules we can wrap the C++ program by using G++ compiler in Python program. Okay, what are the things this module consists of? Why we import these models in our Python program? How it will help, how it will execute C++, wraps the C++ programs அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இந்த மாடுல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல மாடுல்னா என்ன, மாடுல்னா எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மாடுல், how to create and import models in Python programs. So far நம்ம மாடுல்னா என்ன அப்படிங்கிற டாபிக்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் நாம் இதே டாப்பிக்கில் திரும்ப வரலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மாடுலை பற்றி நம்ம என்னங்கிற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, மாடுல்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மாடுல் தான். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒரு மாடுல் தான். ஸோ பைத்தானில் எல்லாமே மாடுல்ஸ். இதில் ஒரு மாடுலை இன்னொரு ப்ரோக்ராமில் அப்படியே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப கோடிங் எழுத தேவையில்லை. அதுதான் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ பைத்தான் கண்டெய்ன்ஸ் மெனி மாடல்ஸ். பில்ட்னா பைத்தானுக்குள்ள நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஃபார் அ ப்ராப்ளம் பைத்தான் அலோ ப்ரோக்ராமர்ஸ் டு ஹாவ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி இன் யூசிங் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஸ் பர் த கன்வீனியன்ஸ். The Python program what we have written contains a few new commands which we have not come across in basic Python programs. Okay, since our program is an integration of 2 different languages, we have to import the modules like OS, sys and getopt. So நம்ம C++ wrap பண்றதுக்கு இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம் கூட இன்டகிரேட் ஆகணும், கம்பைன்ட் ஆகணும். நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் கூட கம்பைன்ட் ஆகணும். அப்படின்னா நாம் மாடுல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மாடுல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் இந்த 3 மாடுலில் ஏதாவது 2 மாடலையோ அல்லது 3 மாடலையுமோ நம்ம இருக்கிற நேரத்தை பொறுத்து பார்க்கலாம். சரி, மாடுலர் ப்ரோக்ராமிங் is a software design
technique to split your code into separate parts. ஸோ டேஷ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே மாதிரி டேஷ் கண்டைன்ஸ் மெனி மாடல்ஸ், இதெல்லாம் 1 மார்க் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, சரி. இப்போ மாடுலர் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைன் டெக்னிக் தட் ஸ்பிளிட் யுவர் கோட் இன்டு செப்பரேட் பார்ட்ஸ். நம்ம ப்ரோக்ராமை டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பிரிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். தீஸ் பார்ட்ஸ் ஆர் கால்டு மாடல்ஸ். இதில் ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மாடல்னு சொல்லுவோம். த ஃபோக்கஸ் ஃபார் திஸ் செப்பரேஷன் சுட் ஹாவ் மாடல்ஸ் வித் நோ ஆர் ஜஸ்ட் ஃபியூ டிபெண்டன்சிஸ் அப்பான் அதர் மாடல்ஸ். ஸோ ஒரு மாடலுக்கு இன்னொரு மாடலுக்கும் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்கிறத சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கும் அல்லது சம்மந்தம் இல்லாமலும் இருக்கும். The focus on this separation should have models with no or just few dependencies, அது ரொம்ப முக்கியம், of other models. ஸோ ஒரு மாடலுக்கும் இன்னொரு மாடலுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே. இன் அதர் வேர்ட்ஸ் minimization of dependencies is the goal. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா minimization of dependencies. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று டிபெண்ட்டாக இருக்கிறத மேக்ஸிமம் குறைக்கணும், அதான் அதனுடைய கோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹவு டு வி கிரியேட் மாடல்ஸ் இன் பைத்தான்? எப்படி கிரியேட் பண்ணலாம்? மாடல்ஸ் ரெஃபர் டு எ ஃபைல் கண்டைனிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டெஃபனிஷன்ஸ். ஸோ பைத்தான் என்னென்ன இருக்குது அப்படின்னா கண்டைனிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டெஃபனிஷன்ஸ். Models refers to file containing, அது ஒரு program, Python program தான் that contains statements and definitions, அவ்வளோதான். A file containing Python code, for example factorial.py is called a model. ஸோ .py வர ஒவ்வொரு ப்ரோக்ராமே ஒரு மாடல் தான். எல்லா பைத்தான் ப்ரோக்ராமே மாடல் தான், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால். ஓகேவா, would be factorial. We use models to break down large problems into small manageable and organized files. Furthermore, models provide reusability of code. ஓகேவா, மாடல்ஸ் டு பிரேக் டவுன் லார்ஜ் ப்ராப்ளம்ஸ். மாடல்னால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லார்ஜ் ப்ராப்ளம்ஸ், டு பிரேக் டவுன் லார்ஜ் ப்ராப்ளம்ஸ் இன்டு ஸ்மால் மேனேஜபிள் ஆர்கனைஸ்டு ஃபைல்ஸ். தென் ஒன் மோர் திங், மாடல்ஸ் ப்ரொவைட் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். தென் ஒரு பிளாக் நாம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதே பிளாக் நம்ம திரும்பவும் இன்னொரு ப்ரோக்ராமில் அந்த கோடிங்கே கிரியேட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கோடிங் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். We can define our most used functions in model and import it instead of copying their definition into different programs. ஸோ அந்த மாடலை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் கொண்டு போக வேண்டியதில்லை. ஸோ அந்த மாடலையே இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களோட கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்குது. நீங்கள் ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபேக்ட் ஆஃப் 5 120ங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு மாடலாக டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம், இந்த மாடல் இந்த ப்ரோக்ராமை factorial.py இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை factorial.pyன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நாம் அங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு அதர் ப்ரோக்ராம்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அதர் ப்ரோக்ராம்லேருந்து நாம் கால் பண்ண முடியும், இது பாசிபிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணுறேன். அவங்க சொன்ன மாதிரி ஃபேக்டோரியலுங்கிற பேர்லேயே நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சரியா, Control V. Define fact f is equal to 1. If f is n is equal to 0 அப்படின்னா return 0. If n is equal to 1 return 1. If மறுபடியும் அதுவும் else அப்படின்னா for. ஸோ 0ன்னு வந்தாவோ 1ன்னு வந்தாவோ n வேல்யூ என்ன பண்ணணும், return 1. அது ரொம்ப முக்கியம். n is equal to 0னாலும் return 1 தான் கரெக்டான ஆன்சர். n is equal to 0 ஃபேக்டோரியலுக்கு ரிட்டர்ன் 1 தான், 1 ஃபேக்டோரியலுக்கு ரிட்டர்ன் 1 தான். ஸோ n வேல்யூ 0 அல்லது 1 இல்லாமல் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். அப்போ அதனுடைய எல்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா print f. ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்குது, இந்த ஃபார் லூப் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இந்த பிரிண்ட் பண்ணுற வேலையை செய்யுது. இது நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சரியா, எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைல் சேவ் as
நான் ஃபேக்ட்னு பேர் வைக்கிறேன், ஃபேக்டோரியல்னு வைக்கல, FACT ஃபேக்டோரியல்னே வச்சுருவோம். ஏன்னா ஃபேக்ட்னு நாம் சொல்லி கால் பண்ணலாம், அங்கே ஃபங்க்ஷன் நேம் ஃபேக்ட்னு இருக்குது, அதனால் ஃபேக்டோரியல். இங்கே ஃபேக்ட்னு ஃபங்க்ஷன் நேம் இருக்கனால ஃபேக்டோரியல் வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணுறேன், ரன் மாடல். என்ன கிடைச்சது, நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டும் கிடைக்கல, ஏன்னா நம்ம இன்புட் n வாங்கியிருக்கணும், வாங்கலை. ஸோ இதுக்கு நம்ம n வேல்யூ நம்ம அனுப்பணும், அனுப்பிச்சோம்னா தான் கண்டுபிடிக்கும். சப்போஸ் இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீ n is equal to 5ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு ரன் மாடல். இப்போ இந்த ஃபேக்டை நான் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டே ஃபேக்ட் ஆஃப் n அல்லது ஃபேக்ட் ஆஃப் 5 இங்கேருந்து நான் டைரெக்டாக கால் பண்ணலாம். n கூட தேவையில்லை, nங்கிற வேரியபிள் இருந்தும் கால் பண்ணலாம், பட் தேவையில்லை. இப்போ ஃபைல் சேவ், இட் இஸ் நாட் நெசசரி, ஜஸ்ட் ரன் இட், ரன் மாடல். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 120ன்னு கிடைச்சிது. ஸோ இது டோட்டலாக ஒரு ஃபங்க்ஷன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எங்கே ஆரம்பிக்குது, டேரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது 5ங்கிற வேல்யூ எங்கே, இங்கே n-க்கு பாஸ் ஆகுது. இங்கே f is equal to 1 ஒரு லோக்கல் வேரியபிள். n 0வோ அல்ல 1ஓ வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்று குறைக்குது. சரி, ஓகே. இது என்ன பண்ணுது, ரிக்கர்சிவாக கால் பண்ணிக்குது, இந்த ஃபங்க்ஷன் இதுவே கால் பண்ணிக்குது. கால் பண்ணி மல்டிப்ளை பண்ணி தென் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதை நான் இங்கே இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை இங்கே நான் ஃபேக்டில் கால் பண்ணல, இதை நான் என்ன பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் என்ன பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஃபைல் நியூ ஃபைல். இப்போ அந்த ஃபேக்டரியில் கண்டுபிடிச்ச ப்ரோக்ராமை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, இம்போர்ட் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் இங்கே காப்பி பண்ணி, இந்த கோடிங்கை முழுசாக காப்பி பண்ணி இதுலேயும் நான் பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணணும். அந்த டூப்ளிகேஷன் காப்பி நான் இங்கே பேஸ்ட் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் என்ன சொன்னால் போதும், இம்போர்ட் ஃபேக்டோரியல். ஏன்னா இது ஒரு என்னவா சேவ் ஆகிருக்கு அப்படின்னா, இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான், ஆனால் அது ஒரு மாடுல். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த ஃபைலுடைய நேம் இங்கே கொடுத்துக்கணும், டைட்டில் பால் தெரியுது ஃபேக்டோரியல். ஸோ அந்த ஃபேக்டோரியல் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், இம்போர்ட் ஃபேக்டோரியல். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஃபேக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இப்போ என்ன சொல்லலாம், ஃபேக்ட் ஆஃப், நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி கால் பண்ண முடியும். இதை ஃபைல் சேவ், அதே இதில் FFF அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஃபேக்டோரியல், ஜஸ்ட் a minute. ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டோரியல்லேருந்து இந்த இம்போர்ட் பண்ண மாடல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், F. ஸோ இது ஒரு வேரியபிள், எந்த நேம் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ F டாட்னு சொல்லி தான் இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே கூடிய ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணுறேன். அப்போ வேல்யூ என்ன பண்ணுறேன், 5ங்கிற வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித் 1 ஆர்குமெண்ட், அதனால் இங்கே 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரன் மாடல்னு ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறீங்க, 120ங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதே நீங்கள் 7 கொடுத்தீங்கன்னா 720, 1 × 2 × 3 × 4 × 5 × 6 என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சாரி, 5040, 6ன்னு கொடுத்தா 720 கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா, அந்த ஃபேக்டோரியல் அதையே மாடலாக எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாடல்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், F is equal to ஃபேக்டோரியல் க்ரியேட் பண்ணுறேன். தென் அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். இது எப்படி கிளாஸினுடைய மெம்பர் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மாடலினுடைய ஃபங்க்ஷன்ஸையும் நாம் மாடல் நேம், மாடல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். தென் மாடல் ஆப்ஜெக்ட் டாட் அந்த மாடல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஆர்குமெண்ட் இருந்தால் உள்ள ஆர்குமெண்ட் அனுப்பணும், 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2. ஆர்குமெண்ட்டே இல்லை அப்படின்னா வெறும் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் இருந்தால் போதும். உதாரணத்துக்கு இந்த மாடலில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, டெஃபினேஷன் SAMPLE சாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்குமெண்ட் இல்லாத ஃபங்க்ஷன்.
இது என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு பிரிண்ட் என்ன சொல்லுது, வெல்கம் டு ஃபேக்டோரியல் மாடுல் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம், வேறு ஒன்றும் வேண்டாம். இது ஆர்குமெண்ட் இல்லாத ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இம்போர்ட் ஃபேக்டர்னு சொல்லிட்டேன். இப்போ எஃப் டாட் ஃபேக்ட்னு சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃப் டாட் சாம்பிள் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணேன், சாம்பிள்னு சொல்லி. ஸோ இந்த ஃபேக்டோரியல் மாடுலிருந்து க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வழியாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே கோடிங்கை இந்த ப்ரோக்ராமில் அப்படியே காப்பி பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இம்போர்ட்னு சொல்லி மாடல் இம்போர்ட் பண்ணி அப்படியே இந்த ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராம் வேணாலும் எந்த மாடல் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த மாடல் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ரன் மாடல். ஓகே, இப்போ என்ன கிடைச்சது, வெல்கம் டு ஃபேக்டோரியல் மாடல் அப்படின்னு ஒரு மெசேஜ் கிடைச்சிது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபேக்டோரியல். ஸோ நம்ம இந்த மாடல் எந்த இதில் இருக்கோ அதே இதுக்குள்ளே தான் இந்த நம்ம ஃபைலும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அந்த மாடல் இம்போர்ட் ஆகும். ஓகேங்களா, பைத்தான் ஃபைலும். ஓகேவா, எஃப்எஃப்எஃப்ங்கிற பிஒய் இந்த ஃபேக்டோரியல் பிஒயை இம்போர்ட் பண்ணி ஃபேக்டோரியல் பிஒயில் இருக்கிற ஃபங்க்ஷனை எஃப்எஃப்எஃப்லேருந்து நான் கால் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே எழுதலை, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணவும் இல்லை. ஜஸ்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணி மாடல் இம்போர்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணிக்கிட்டேன் ஜஸ்ட். ஓகேவா, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் மாடல். ஸோ இப்போ மாடல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மாடல்னால் என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டையும் மாடலாக பிரிச்சுக்கணும். ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடல்ஸாக. இப்போ திரும்ப நம்ம இதே விஷயத்தை படிக்கிறோம். Modules refers to file containing Python statements and definitions. A file containing Python code, for example, factorial is called module அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா module name would be factorial. So factorial.py அப்படின்னா அந்த py.py தவிர மீதி வர பேர் தான் module name. We use modules to break down large programs into small manageable and organized files. Furthermore, modules provide reusability of code. இப்போ தெளிவாக புரியும். We can define our most used functions in module and import it. அப்போ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அது எந்த ப்ரோக்ராம் ரைட் பண்ணி வச்சோமோ அந்த ப்ரோக்ராம் நேமை மாடுலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டீட் ஆஃப் காப்பியிங் தர் டெஃபினிஷன்ஸ் இன்டூ டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த டெஃபினேஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே மாடுலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பைத்தானில் இருக்கிற அட்வான்டேஜ். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். How to import models அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Import models, we can import definitions inside a model, another model. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண FFF அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள ஃபைல், நியூ ஃபைல், ஃபைல் ஓப்பன், இப்போ FFF இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட் ஃபேக்டோரியல். ஸோ இதுவே FFFங்கிறதே ஒரு மாடல் தான், அதுக்குள்ளே இன்னொரு மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. FFFங்கிற மாடலுக்குள்ளேயே நான் இன்னொரு மாடல் என்ன பண்ணிக்கிட்டேன், இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ we can import the definitions inside the model to another model. We use import keyword to do this. நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இம்போர்ட் கீவேர்டை யூஸ் பண்ணால் போதும். ஸோ import our previously defined model factorial we are type the following code. ஸோ ஃபேக்டோரியல்ங்கிறத கொடுக்குறது நம்ம இந்த கோடிங்கை நம்ம கொடுத்துக்கணும். இன்னொரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாப்புல இருந்தா. So using the model name, we can access the function defined inside the model. The dot operator is used to access the function. So இது ரொம்ப முக்கியமான லைன். ஸோ டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி கிளாஸ்னுடைய மெம்பர் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி மாடலுடைய ஃபங்க்ஷனையும் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த மாடலுடைய ஆப்ஜெக்ட் வழியாக அல்லது டைரெக்டாக மாடல் நேம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கிற ப்ரோக்ராம்லேயே நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. என்ன சேஞ்ச் பண்ணுறோம், சரி இப்போது எஃப் டாட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஃபேக்டோரியல் டாட்னு சொல்லலாம், ஃபேக்டோரியல் டாட் சாம்னு சொல்லலாம். இப்போ இதுவும் இதே ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ ரன் ஆகும். ஸோ ஒரு மாடுலை இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு அலைடு நேம் கூட கொடுத்துக்கலாம், அது புக்கில் கொடுக்கல. எஸ் இப்போ நீங்கள் ஃபேக்டோரியல் அது எஃப்எல்னு கொடுத்துக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப்டர் எஸ் எஃப்எல். அப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்லலாம், ஃபேக்டோரியல்ங்கிற நேமையும் யூஸ் பண்ணலாம் அல்லது
எஃப்எல்ங்கிற நேம் அதனுடைய அலைடு நேமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் மாடுல் நேம் ஏஸ்ங்கிற கீவேர்டை சொல்லி அதனுடைய அலைடு மாடுல், அந்த மாடுலுக்கு அலைடு நேம் கொடுத்துக்கலாம். அந்த அலைடு நேம் கொடுத்தும் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். டைரெக்டாக மாடுல் நேம் சொல்லியும் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். தென் அந்த ஆப்ஜெக்ட் வழியாகவும், அந்த மாடுல்லேருந்து கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வழியாகவும் கால் பண்ணலாம். இந்த 3 வழியில் கால் பண்ணலாம். இதை புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நாம் நேம் எரர் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஃபேக்ட் ஒன்றும் இல்லை. அது அலைடு நேம் கொடுத்துட்டதுனால நம்ம நேமே அலைடு நேம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டேரெக்டாக அந்த நேம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி அலைடு நேம் கொடுத்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாடல் இம்போர்ட் பண்ணும்போது. ஸோ அப்போ அலைடு நேம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் பேரை பயன்படுத்தாமல் அலைடு நேம் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்தும் ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், அல்லது அலைடு நேம்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாம்பிள்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ இது பாசிபிள். ஸோ ஒன்ஸ் ஒன் Python file is created, in that any function is there, that function is used in another module by just importing the function source Python file name as module in another module, then create an object or use allied name, we can call that definition. அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலிருந்து. ஓகேவா? ஸோ மாடுல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், அல்லது மாடுலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், அல்லது மாடுலுக்கு அலைடு நேம் கொடுத்தும் டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லியும் கால் பண்ணலாம். 3 விஷயத்தில் கால் பண்ணலாம். உங்கள் புக்கில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி. ஸோ மாடுல்னால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பைத்தான் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பில்டின் மாடல்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பில்டின் மாடல்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் கேன் பி இம்போர்ட்டட் the same way as the import our user defined models. இப்போ நாம கிரியேட் பண்ணதெல்லாம் user defined models. ஏற்கனவே பைத்தானில் இருக்கிறது அப்படின்னா அது built-in models. We are now going to the standard models which are required for our program to run C++ code. இங்கே தான் விஷயத்துக்கு வர்றோம். ஸோ இப்போ நம்ம C++ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்ததில்ல, என்னென்ன மாடல்ஸ் பார்த்தோம், இம்போர்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் கீழே பாருங்கள் என்னென்ன மாடல்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் sys os get. அப்போ இந்த மாடல்லாம் நம்ம தான் டிஃபைன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டு மாடல்ஸ், அதாவது ப்ரீ ரிட்டன் பில்ட்-இன் மாடல்ஸ் இன் பைத்தான். ஸோ இந்த மாடல்ஸ்குள்ள இருக்கிற சில மெத்தட்ஸ், சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் C++ ப்ரோக்ராமை G++ கம்பைலர் வழியாக பைத்தான் ப்ரோக்ராமில் ரேப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பில்ட்-இன் ஸ்டாண்டர்ட் அல்லது ப்ரீ-ரிட்டன் பைத்தான் மாடல்ஸ் யூஸ் பண்ணி தான் பைத்தான் ப்ரோக்ராமில் இருந்துக்கிட்டே C++ ப்ரோக்ராமை ரேப்பிங் பண்ணி, அதாவது G++ கம்பைலரை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ we have to clearly understand there are 3 standard models helps us to execute C++ programs through Python programs by wrapping it by using G++ compilers. Okay. ஸோ இப்போ இந்த மாடல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த ஏற்கனவே எழுதின இந்த sys, os, getopt மாடல் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ இதில் பைத்தானில் இருக்கக்கூடிய sys மாடல். ஸோ திஸ் மாடல்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு வேரியபிள்ஸ் யூஸ்டு பை த இன்டர்பிரட்டர் அண்ட் டு ஃபங்க்ஷன்ஸ் தட் இன்ட்ராக்ட் ஸ்ட்ராங்லி வித் த இன்டர்பிரட்டர். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது இன்டர்பிரட்டர் தான் என்ன பண்ணுதுன்னா பைத்தானுடைய ஒவ்வொரு லைனையும் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடுக்காக மாற்றி கொடுக்கும். அதை தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இன்டர்பிரட்டருக்கோட எந்தெந்த வேரியபிள்லாம் வந்து யூஸ் பண்ணுதோ அந்த வேரியபிளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் மாடல் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு, இது ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன், ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு சம் வேரியபிள்ஸ் யூஸ்டு பை த இன்டர்பிரட்டர் அண்ட் டு த ஃபங்க்ஷன்ஸ் தட் இன்ட்ராக்ட் ஸ்ட்ராங்லி வித் த இன்டர்பிரட்டர். ஸோ இந்த பைத்தானுடைய கோடிங்கை மெஷின் கோடிங்காக மாத்திர இன்டர்பிரட்டர் கூட
இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் அல்லது இன்டர்பிரிட்டர் கூட காண்டாக்ட் பண்ணுற வேரியபிள்ஸை மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா sys மாடல் அப்படிங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். இந்த sys மாடலில் argv அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த sys.argv இஸ் த லிஸ்ட் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்டு டு த பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இந்த argv அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோடிங் நம்ம டைப் பண்ண இல்லைங்களா, python file name.py space -i space c++ ப்ரோக்ராம். ஸோ இந்த பைத்தான்கிற கமாண்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே வந்து argv வேரியபிள்ஸ். ஸோ இந்த மூணுமே வந்து argv வேரியபிள்ஸ். இந்த மூணு வேரியபிளையும் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து argv. ஸோ நம்ம பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே நேற்றே பார்த்துட்டோம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஸ்டேட்மெண்ட்டில் பைத்தான்கிற கீவேர்டை தவிர மீதி மூணுமே எதில் இருக்குது அப்படின்னா argvங்கிற வேரியபிள் இருக்குது. அந்த argv வேரியபிள் வழியாக தான் இந்த ஃபைல் நேம் எல்லாம் எடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த sys மாடலை யூஸ் பண்ணுறோம். ஸோ sys மாடலினுடைய argv அப்படிங்கிற வேரியபிளை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ sys.argv is a list of command line arguments passed to the Python programs. ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. dash is the command line argument passed to the Python program. argv contains all the items that come along with the via command line input. It's basically array holding the command line arguments of the program. To use sys.argv, you will first have to import sys. ஸோ இந்த sys.argv நீ யூஸ் பண்ணுறாப்புல இருந்தால் நீ கண்டிப்பாக எதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா sys அப்படிங்கிற ஃபைலை இம்போர்ட், அந்த மாடுலை ப்ரீடிஃபைன் மாடுலை ஸ்டாண்டர்ட் மாடுலை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். The first statement of sys.argv of 0 is always name of the program, the Python program. It was invoked. So argv of 0ங்கிறது Python program. And sys.argv of 1 is the first argument to pass the program. C++ file. அது இன்புட் மோடுக்கு அப்புறம் வரக்கூடியது sys.argv of 1. அப்போ C++ ஃபைல் நேம் எங்கே இருக்குன்னா argv of 1ல் இருக்குது. நாம் எக்ஸிக்யூட் பண்ணுற பைத்தான் நேம் இதில் இருக்குன்னா argv of 0ல் இருக்கும். ஸோ sys.argv of 0ங்கிறத பயன்படுத்தி பைத்தான் நேம் எடுக்கலாம் ப்ரோக்ராமுக்குள்ளே. அதே மாதிரி argv of 1ங்கிறத சொல்லி C++ ப்ரோக்ராம் நேம் எடுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நேமையும் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், C++ ப்ரோக்ராமை அங்கே என்ன பண்ண முடியும், கம்பைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம sys.argv அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நாம் அந்த sys மாடலுக்குள்ளே வர argvங்கிற வேரியபிள் வழியாக தான் நாம் கமாண்ட் லைன் இருக்கிற அந்த பைத்தான் ஃபைல் நேமையும் C++ ஃபைல் நேமையும் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் பர்பஸ் ஒன்லி வி ஹாவ் டு இம்போர்ட் sys model. Through the variable name argv, it has to access the name of the Python file, and in argv of 0 and argv of 1 C++ file name we can access it. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. argv of 1ல் எந்த ஃபைல் நேம் வருது, C++ ஃபைல் நேம், C++ ஃபைலு. ஓகேவா? அதே மாதிரி argv of sys.argv of 0ங்கிறது எந்த வேரியபிள் நேமை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் வர பைத்தான் ப்ரோக்ராம் நேம் ஆஃப் த ப்ரோக்ராம்னா பைத்தான் ப்ரோக்ராம். அதை இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். தென் இதை மெயின் அப்படிங்கிறது இப்போ C++ ஜாவா ப்ரோக்ராமில் வர மெயின் ப்ரோக்ராம் மாதிரியே பைத்தானுக்கும் ஒரு மெயின் அப்படிங்கிற பேரில் நம்ம க்ரியேட் பண்ணுற மாடலும் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த வழியாக தான் நம்ம அந்த ஆர்குமெண்ட்டையே நம்ம argv1 நம்ம எடுத்துக்கிறோம். அக்செப்ட் த ப்ரோக்ராம் ஃபைல் பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் த ஃபைல் இன்புட் ஃபைல் C++ ஃபைல் as a list array argv of 0 contains the Python program. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், argv of 0 திரும்ப பைத்தான் ப்ரோக்ராம். அதே மாதிரி argv of 1 contains the name of the C++ file which is to be wrapped. சரி, ஸோ அதான் sys.argv of 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் கிளியர் ஆகிட்டோம். அப்போ அந்த ஃபைல் நேம்ஸ் பைத்தான் ஃபைல் நேம்ஸையும் C++ ஃபைல் நேம்ஸையும் ப்ரோக்ராமுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த sys மாடல் அதனுடைய argvங்கிற வேரியபிள் வழியாக
நம்ம ஆக்சஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிறோம். ரைட், ஓகே. அடுத்த 2 மாடல் இருக்குது. என்ன மாடல் இருக்குது? OS மாடல் அண்ட் getopt மாடல். இந்த 2 மாடலை பற்றியும் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் அதே ப்ரோக்ராமை நாளைக்கு நேற்றுக்கு பார்த்த வீடியோவில் பார்த்த அதே ப்ரோக்ராம்ஸினுடைய டீட்டெயில்டு விஷயங்களை அங்கே போய் நம்ம ப்ரோக்ராமில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு பொறுத்த லெவலுக்கு வாட் இஸ் மாடுல்னு பார்த்துருக்கோம். தென் மாடுல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹவு டு க்ரியேட் அ மாடுல், then what are the advantages of the model, then how to import the model, and after importing it how to access the variable or statement or functions of the model. அது model name டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், அல்லது மாடல் நேம்லேருந்து கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லலாம், அல்லது அலைடு நேம் கொடுத்தோம்னா மாடலுக்கு அந்த மாடல்ஸ்னுடைய அலைடு நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். தென் பைத்தானுடைய சிஸ் மாடல் டெஃபினேஷன் என்ன, இதுதான் டெஃபினேஷன். இந்த சிஸ் மாடலுடைய டெஃபினேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதில் sys.argvங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு அரே வேரியபிள். அந்த அரே வேரியபிளில் பைத்தான் அண்ட் C++ ப்ரோக்ராமுடைய ஃபைல் நேம்ஸை ப்ரோக்ராமில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதர் மாடல்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இது எல்லாமே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, have a nice day. Thank you. Bye.